அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவினில் சொந்த வீடு கனவு நிறைவேறுவதற்கும் தீராத கடன் தீர்வதற்கும் நல்ல வேலை அமைவதற்கு காஞ்சி மகா சுவாமிகள் பக்தருக்கு சொன்ன ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவினில் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும்போது தான் இந்த பதிவினுடைய முழு விளக்கங்களும் உங்களுக்கு புரிய வரும். ஒரு சமயம் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர் ஒருவர் வந்திருந்தார். அவருடைய முறை வந்தவொடனே அவர் காஞ்சி மகா சுவாமிகளை வணங்கி மிகவும் வருத்தத்துடன் மகா பெரியவா கிட்ட கேட்குறாரு, சுவாமி, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாமே செய்கிறேன், ஆனால் என்னுடைய கடன் என்றது கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. பசங்களை நல்லா படிக்க வச்சுட்டேன், படிக்கிறதுக்காக கடனை உடனெல்லாம் வாங்கி என் பசங்களை நல்லா படிக்க வச்சேன். என்னோட 2 பசங்களுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சாயிடுத்து, இன்னும் நல்ல ஒரு வேலை அமையவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக எனக்கு இருந்த ஒரு சொந்த நிலத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தேன். அந்த வீடு கட்டுறது பாதியிலே நின்று போயிட்டு கடன் தொல்லை மேலும் மேலும் அதிகரித்து நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன். எனக்கு இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை சொல்லணும் அப்படின்னு மகா பெரியவாளை வேண்டி அந்த அன்பர் கேட்க, மகா சுவாமிகள் அந்த பக்தருக்கு சொன்ன ஒரு எளிய உபாயம், அந்த பரிகாரத்தை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காஞ்சி மகா பெரியவா அந்த பக்தருக்கு சொன்னது என்னென்னா, நீ தினமுமே அவசியம் பிரதோஷ வேலையில், அதாவது நித்திய பிரதோஷம் சொல்லுவாங்க இல்லையா, தினமும் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உன் வீட்டுக்கு அருகில் ஏதாவது சிவாலயம் இருந்தால் தவறாமல் அந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை போய் மனமுருகி நீ தரிசனம் பண்ணு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் வர பிரதோஷத்தில் அவசியம் நீ இந்த 3 பொருள்களை சிவபெருமானுக்கு நீ அபிஷேகத்துக்கு நீ தரும்போது நிச்சயமாக உன்னோட பிரச்சனைகள் அனைத்துமே கட்டாயம் தீரும். தினமுமே உன்னால் அந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசிக்க முடியலனாலும் நீ ஒன்றும் வருத்தப்படாத. சனிக்கிழமையில் வர பிரதோஷத்தை தவற விடாமல் அந்த நாளில் நீ சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் பண்ணி நீ உன்னோட பிரார்த்தனைகளை வைக்கும்போது நிச்சயமாக உன்னோட அனைத்து பிரார்த்தனைகளும் விரைவிலேயே உனக்கு நிறைவேறும். சனி பிரதோஷம் வரக்கூடிய நாளில் நீ அந்த பிரதோஷ வேலையில் சிவாலயங்களுக்கு செல்லும்போது வெறும் கையோடு போகாமல் நார்த்தங்காயை வாங்கி கொண்டு போய் நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை அப்போ நீ அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்தினா அவர் அந்த நார்த்தங்காயினால் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார். இப்படி நீ பண்ணும்போது உன்னுடைய தீராத கடன் என்பது படிப்படியாக நிச்சயமாக குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் வெண்தாமரை மலரை நீ அன்றைய தினம் சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தின் போது அவசியம் கொடுத்துட்டு வா. அப்படி கொடுக்கும்போது நீ சொன்ன இல்லையா, உன்னோட வீடு கட்டுற கனவு நிறைவேறலை, பாதியிலே நின்றுடுச்சுன்ட்டு, அந்த உன்னோட வீடு கட்டுற கனவு என்பது நிச்சயமாக உனக்கு நிறைவேறும். சொந்த வீடு என்பது உனக்கு கூடிய விரைவிலேயே அமையும். அதோட நீ சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு இளநீரையும் நீ வாங்கி கொண்டு போய் கொடு. அப்படி நீ இளநீரை வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது உன்னோட பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, நீ இந்த மாதிரி இளநீரை அபிஷேகத்துக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன்னா நிச்சயமாக உன்னோட பசங்களுக்கு கூடிய விரைவிலேயே நல்ல வேலைன்றது நிச்சயமாக கிடைக்கும். இது 3 பொருளையும் சனி பிரதோஷத்தன்று அவசியம் நீ தவறாமல் சிவாலயங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அந்த அபிஷேக ஆராதனைகளையெல்லாம் நீ கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உன்னோட வேண்டுதல்கள் அனைத்துமே வெகு விரைவிலேயே பூர்த்தியாகும். இதை தான் மகா பெரியவா அந்த பக்தருக்கு சொன்ன ஒரு எளிய பரிகாரம். அன்பு நேயர்களே, மகா பெரியவா சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை நீங்களும் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவாலயங்களுக்கு செல்லும்போது இந்த 3 பொருள்களை கட்டாயம் வாங்கி கொண்டு போய் தரும்போது உங்களுடைய தீராத கடன் என்பது நிச்சயம் தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த வீடு கனவு என்பதும் விரைவில் நிறைவேறும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை என்பது நிச்சயம் விரைவிலேயே அமையும். அன்பு நேயர்களே, பயனுள்ள இந்த பதிவு மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.